வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்தார் மக்களுக்காக? திமுக அரசை, ஆளுகின்ற அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. மக்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் மூலிமா என்ன நடந்தது, என்ன விதமான கேள்விகளை எழுப்பி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் செஞ்சார் எடப்பாடி பழனிசாமினா, இதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு ஜனநாயக உரிமை அடிப்படையில் ஆளுகின்ற அரசு, ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்த்து குரல் எழுப்பி பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு பரபரப்பும் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் உற்று நோக்கி தான் அண்ணாமலை இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டத்தை முதலேருந்து ஆடலாமா, ஆட்டத்தை கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆடலாமா அப்படின்னு அதிரடி சதுரங்க வேட்டையில் களமிறங்கக்கூடிய அண்ணாமலை இப்போ என்ன கள நிலவரம் மாறுது அப்படின்னா, திமுக வெர்சஸ் பாஜக. இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக மோதக்கூடிய ஒரு சூழல். பாஜக திமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான், அந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது. அமித்ஷா கொடுக்கப்பட்டக்கூடிய மிகப்பெரிய கட்டளை, உத்தரவு அண்ணாமலைக்கு இதுதான். இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருவோம், அதிமுக வெற்றி பெற்றுவிடும், நம்ம தான் முதலமைச்சராக போகிறோங்கிற மிகப்பெரிய பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தலையில் இடி விழக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக ஒரு பெரிய பெரிய திட்டமிடுறாங்க. திமுகவுக்கு எதிராக மாற்றாக பாஜக தமிழகத்தில் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு செக்மெண்ட்டில் இருக்காங்க. இன்னொரு செக்மெண்ட்டில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று நாங்கள் ஆட்சி பிடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. எந்த கட்சியும் எங்களுக்கு கூட்டணி வேணாம், கூட்டணி வந்தால் கூட எங்கள் தலைமை ஏற்றுவாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டோட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முதலமைச்சராக விஜய் அவர்கள் தான் வர வேண்டும், எங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்குது, வாக்காளர்கள் எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், இளைஞர்கள் பட்டாலும் எங்களுக்காக பெரும்பளவில் இருக்கிறாங்க, குறிப்பாக பெண்கள் பெண்களுடைய வாக்கு எங்களுக்கு பெரிய அளவில் விழும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து கணிப்பாக இருக்குது. அதனால தான் தனித்து நின்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கால நிலவரப்படி கூட்டணி இல்லாமல் ஆட்சி வெற்றி பெறுவதுங்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறதுலாம் அப்புறம் பெரிய பேசுபொருளாக மாறும். ஏன்னா இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. தொண்டர்கள் மதிக்கிறது இல்லை, புசியானந்த் ஆளை பார்த்து போஸ்டிங் போடுறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் விஜய் போகக்கூடிய இடங்களெல்லாம் பவுன்சர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே செய்தியாளர்களை தாக்குறது. இன்றைக்கி ஊடகத்தின் மத்தியில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மீது ஒரு வருத்தமான ஒரு கரும்புள்ளி வைக்கிற அளவில் ஊடகத்தின் மீது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய பார்வை விழுந்து விட்டது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஊடகத்தை பகிச்சுக்கிட்டால் எந்த கட்சிக்குமே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடும். ஏன்னா திமுகவில் ஆர்எஸ் பாரதி, அதன் பிறகு சீமானு, பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை, அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் அந்த வரிசையில் வராரு. பத்திரிகையாளர்களை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் எடுத்தாங்கன்னா இது மிகப்பெரிய ஆபத்து தான் அந்த கட்சிக்குங்கிற ஒரு சூழலாகத்தான் தற்போது போய்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் இன்றைக்கி பாஜக ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய கட்சி, நாங்கள் இந்த 2026 ஆட்சி பிடிக்கிறோமோ இல்லையோ தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக நாங்கள் வளர போகிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவோட அடித்தா முதலமைச்சருக்கு வாய்ப்பு இல்லை, பாஜகவுக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடையாதுங்கிறதா உண்மை. ஆனால் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அவங்களுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதில் அண்ணாமலை எப்போ பாஜகனுடைய மாநில தலைவராக உருவானாரோ வந்தாரோ அப்பத்திலேருந்து பாஜக தமிழகத்தில் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஓரளவுக்குன்றதை விட நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு வெளிப்படையாக நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
அது வந்து திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான், மற்ற கட்சிகளுக்கும் அதிர்ச்சியான விஷயம்தான். இந்த நிலைப்பாட்டோடு தான் நம்ம எப்படியாவது திமுகவை கடுமையாக எதிர்க்கணும், திமுகவுக்கு மாற்றாக எதிரியாக எதிர்கட்சியாக நம்ம வரணுங்கிறதுல பாஜகனுடைய ஸ்டாண்டு தெல்ல தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அரசியலில் சதுரங்க வேட்டையாடக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு அந்த இடத்தை, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக உருவாவதற்கு அண்ணாமலையினுடைய வியூகமாக கூட இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று வரணும், முதலமைச்சராக வரணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிறுபான்மையர் ஓட்டுகளெல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னா திமுகனுடைய ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள், திமுக அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டுகள், அவர்களுடைய கூட்டணி பலம் இல்லை அதிமுகவில், அவருடைய அதிருப்தி ஓட்டுகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பெரிய அளவில் சுருட்டிடணும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது நடக்குமாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது நம்ம சொல்கிறது வந்து எந்த கட்சியையும் குறைத்து சொல்வதற்கோ மாற்று கருத்தை முன்வைப்பதற்காக அல்ல, கள நிலவரம், அரசியல் கள நிலவரத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்னால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும், இதில் மாற்று கருத்துக்கே கிடையாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது அமுக்கி வாசித்து கொண்டிருக்கிறார், மௌனமாக கடந்து சென்றிருக்கிறார். அண்ணாமலையை பெரும்பாலும் விமர்சனம் பண்ணாமல் கம்முன்னு இருங்கப்பான்னு கட்சி நிர்வாகிகள்கிட்ட உத்தரவு போடுறாரு. நீங்கள் கூட்டணி குறித்தோ எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோங்கிறதெல்லாம் எங்கேயும் யார்கிட்டையும் பேசாதீங்கப்பா தயவு செய்து அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களும் மிகப்பெரிய உத்தரவு போட்டுட்ருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் நிற்கணுங்கிறதுல உறுதியாயிட்டாங்க. அதனால் இது வேறு வழி இல்லாமல் சூழல் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு. ஆனால் தனித்து நின்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைய சூழலில் அதாவது பழையகால அரசியல் வரலாற்றில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு வந்து வேறு மாதிரியான களமே வேறு மாதிரியாக இருக்கிறது. நெருக்கடி நிறைந்த சவால்கள் நிறைந்த தேர்தலாகத்தான் 2026 இருக்கும். இதில் வந்து திமுக கடுமையாக உழைக்கும். ஏன்னா நமக்கு எதிரிகள் வந்து நிறைய வந்துட்டாங்க, இவர்களை எப்படி வீழ்த்தணும், எப்படி இவர்களை சமப்படுத்தணும், இவர்களை எங்கே ஓரம் கட்டணுங்கிறத திமுக தெளிவாக காய் நகர்த்துவாங்க. இதில் வந்து இந்த வலையில தமிழக வெற்றி கழகம் விழ வைக்கிறதுக்கும் பல்வேறு சதிகளையும் திமுக செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. அந்த வலையில் தமிழக வெற்றி கழகம் விழுந்து விட்டால் இங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றிடமும் மிகப்பெரிய அதிர்ச்சியான தேர்தலாக கூட இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது, விஜய் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். கமல் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து திமுகவுக்கு எதிர்த்து பேசினது, குரல் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி கமல் எங்கே இருக்கிறார் பாருங்கள். அதுபோல தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் மாறப்போகிறாருங்கிற மிகப்பெரிய விமர்சனம் சமூக வலைதளத்திலையும் ஊடக மத்தியிலையும் இருக்குது. அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே விஜய் அவர்கள் போகக்கூடாதுங்கிறது தான் ரசிகர்களாக தொண்டர்களாக மாறிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மனக்குமுறலாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் தான். நல்ல தெளிவாக முடிவெடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. சீனியர்கள் நமக்கு மிகப்பெரிய போட்டு மிதி நம்மளை மிதிக்கிறாங்க, வேறு வழியே இல்லை, நம்மளை கட்சியிலேருந்து தூக்கி ஓரம் கட்டி போட்டு ஏற்கனவே சீனியர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்துடுவாங்கப்பா, அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்கலாங்கிற ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணிங்கிறதுல 60% உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழலாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் 40%ங்கிறது இன்னும் 5 மாதங்கள் கழிச்சு நான் சொல்கிறேங்க கூட்டணி பற்றி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதனுடைய சூசகமான பதில் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் தான் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையாக பார்க்க முடிகிறது. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 2026 தோல்வி சந்தித்தால் நிச்சயமாக அரசியல் கணக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும்னு இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். அதிமுகவுடைய சீனியர்களுக்கே நன்றாக தெரிந்ததனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்து, நெருக்கடியை கொடுத்து, எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் கடுமையான வாக்குவாதம், மிகப்பெரிய சண்டைகளுக்குள்ளே போய் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமியுடைய மகனுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு, அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது தேமுதிகவுக்கு கொடுக்காம நம்ம பையனுக்கே கொடுத்துடலாம், அப்போ தான் வந்து நம்ம பையனை களத்தில் கொண்டு வந்தலாம், எம்பி ஆக்கிடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.